VV National Plastic Chairs. உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for Engineering, Agri, Arts and Science courses. Apply online. தங்க 6800 1900 போயிட்டு இருக்கு. இதை பிஸ் பண்ணா அது நேரம் போய் நிற்கிற இடம் 8000 இருக்கும். நான் சொல்றது வந்து 22 கேரட் கேங்க. நான் சொல்றது வந்து இன்னைக்கு இருக்கு, ஆமா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பிசிக்கலா நீங்க வாங்குறதுக்கு நான் 24 கூட சொல்லலைங்க. இப்ப அது வந்து ஒரு 7000 கடந்துருச்சுன்னு வச்சுங்க, அது போய் நேரம் நிற்கிற இடம் 8000 8500 போய் நின்றவங்க ஒரு கிராமம். இது தொடர்ந்து வளர்ந்து தான் போகுங்க. இது 1 லட்சத்தை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே தொட்டுடுவாங்க. தங்கம் வந்துங்க அவ்வளோ மேல் நோக்கி போயின்னு இருக்குங்க. பணம் இருக்கிறவங்க தங்கத்தை வாங்கி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு இடமா இப்போ வந்து நின்றுகிட்டு இருக்குங்க. தங்கம் வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. இந்த முதலீடு பண்ணணும்னு சொன்னாங்க, வாங்கியிருந்தவங்க இன்னைக்கு 500 ரூபா குறைஞ்சா வாங்கிக்கலாம், நாளைக்கு குறைஞ்சா வாங்கிக்கலாம்னா வாங்க முடியாதுங்க. அப்போ தங்கம் வாங்கணும்னு முடிவு பண்ணும் போதுங்க, நம்ம 6000 ரூபாய்க்கு வாங்குறோமா, 7000 ரூபாய்க்கு வாங்குறோமா, 60 ரூபாய்க்கு வாங்குறோமா, 70 ரூபாய்க்குன்றவில்ல வாங்கணும், அவ்வளோதாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், கோல்டு பீஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த மாதம் ஒரு 500 600 ரூபாய் இருக்கா, உடனே வாங்குங்க. குழந்தை வச்சிருக்கீங்க, வருங்காலத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு கொடுங்க, தங்கமாக நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் போது என்னென்னா, அதை நீங்கள் வந்து சிறுக முதலீடு பண்ணும்போது என்னென்னா அது பெரிய அளவில் சேர்ந்துருவாங்க. இப்போ நிறைய பேர் காயின் வாங்குறாங்க, பார் வாங்குறாங்க. இப்போ காயின் வாங்குறவங்களுக்கு என்னென்னா, அதை கொண்டு போய் மாற்றும் போது என்னென்னா அவங்களுக்கு பெருசாக ஒரு டேமேஜ் இருக்காதுங்க. ஒரு ஆபரணமாக எடுக்கும்போது என்ன ஆகும்னா அவங்க உருக்கிடுவாங்க, உருக்கி அதில் இருக்கிற காப்பர்லாம் பிரிச்சிருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதோட வேஸ்டேஜ் வந்து நிறையா இருக்காங்க. பெங்கனூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். கடந்த சில நாட்களாக தங்கத்துடைய விலை உச்சத்தை தொட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த தருவாயில் தங்கத்துடைய நிலையை பற்றியும், தங்கம் வாங்கலாமா வேணாமான்னு முதலீடை பற்றி விரிவாக பேச தாமோதரன் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ரீசெண்ட் டைமில் தங்கத்துடைய ரேட்டை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க. சில பேர் முன்னாடியே வாங்கி வச்சதால அவங்களுக்கு ஓகே அப்படின்னு ஒரு சேஃப்டியில் இருக்காங்க. ஆனால் இப்போ போயிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கும். சில பேர் தங்கத்தை இப்போ ஏறுதுன்னா இன்னும் ஏறும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ண பிளான் பண்ணுவாங்க. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த டைம் கரெக்டாக, இல்லை அதை பண்ணவே கூடாதா? இல்லை, கண்டிப்பாக பண்ணணுங்க. நம்ம நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோங்க, தங்கம் வந்து ஒரு முதலீட்டுக்கு உண்டான இடம். இது தொடர்ந்து வளர்ந்து தான் போகுங்க. இது 1 லட்சத்தை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே தொட்டுடுவாங்க. தங்கம் வந்துங்க அவ்வளோ மேல் நோக்கி போயின்னு இருக்குங்க. சவரனுக்கு 1 லட்சம் கண்டிப்பாக போயிடுங்க. இப்போ வந்து வாங்குறதுக்கு உண்டான இடம், இந்த இடத்துல வாங்கலைன்னு வச்சுக்கிங்க, கண்டிப்பாக வந்துங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் போது ஐயோ நம்ம இந்த ரேட்டில் வாங்காமல் விட்டுட்டோமேன்ற மாதிரி ஒரு இடம் தான். இப்போ இந்த இடம் வந்து ஒரு தேக்கமான இடம் தான். இது பெரிய மூவ்னு சொல்ல முடியாதுங்க. இது ஒரு தேக்கமான இடம் தான். இந்த தேக்கம் எதுக்காகன்னா, பணம் இருக்கிறவங்க தங்கத்தை வாங்கி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு இடமா இப்போ வந்து நின்றுகிட்டு இருக்குங்க. கண்டிப்பாக வாங்கணுங்க. தங்கம் வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. இந்த டெய்லி ஃப்ளக்சுவேஷன் இருக்காங்க, 500 ரூபாய் இறங்குறது, 600 ரூபாய் இறங்குறது. ஏன்னாங்க இதில் ஆன்லைன்லையும் வர்த்தகம் இருக்குங்க. கமாடிட்டி மார்க்கெட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் ட்ரேட் ஆகிறதுனால அதோட மூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் உலக அளவுலங்க. அந்த மூவ்மெண்ட்டு நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாதுங்க. முதலீடு பண்ணணும்னு சொன்னாங்க, வாங்கினோங்க. இன்றைக்கி 500 ரூபாய் குறைஞ்சா வாங்கிக்கலாம், நாளைக்கு குறைஞ்சா வாங்கிக்கலாம்னா வாங்க முடியாதுங்க. அப்போ பணம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்துங்க தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணணும். ஏன்னா இப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கோல்டில் ஃபிசிக்கல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்க இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர். ஸோ அப்படி இருக்கும்போது தங்கம் வேறு ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்கு. ஃபிசிக்கல் கோல்டு இப்போ வாங்கலாமா? இல்லை, அதாவது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆகாதப்போ நம்ம வந்து தங்கத்தை வந்து ஃபிசிக்கலாக வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக வாங்கிப்பாங்க, காயினாக வாங்கி வைப்பாங்க, இல்லை அவங்களுக்கு தேவையான ஆபரணமாக வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்க, எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஃபார்மேட்டில் வந்துருச்சுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்குங்க அதை வாங்கிங்க, அதுக்கு ஒரு லாக்கரை பார்த்துக்கிட்டுங்க அது ஒரு முதலீடாக நம்ம கருத வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சுங்க டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வாங்குறது தான் கண்டிப்பாக தங்கத்துக்கு வந்து வருங்காலத்தில் வந்து ஒரு பெரிய மதிப்பு இருக்குங்க. அவங்களோட இப்போ வாங்குறாங்கன்னு வச்சுங்க, இந்த சமயத்தில் வந்து ஒரு ஆபரணமாக போய் வாங்குறாங்கன்னு சொன்னால் இப்போ அவங்க கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் எல்லாம் கொடுத்துங்க தங்கத்தை விட ஒரு 20-25% கூட கொடுத்து தான் இப்போ வாங்குறாங்க. உண்மையான தங்கம் என்னவோ அந்த விலையில் வாங்குறது இல்லைங்க. நம்ம அதை தாண்டி ஒரு 10-20% கொடுத்து தான் வாங்குறோங்க. இந்த ஆபரண தங்கம் வாங்கும்போது இவங்க வந்து அந்த தங்கத்தை மாற்றணும் போது ஒரு 30-40% கழுவி போயிடுவாங்க. அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வாங்கும்போது இன்றைக்கி என்ன தங்கம் ரேட்டில் இருக்கோ அந்த ரேட்டில் அப்படியே வாங்கலாம். 24 கேரட் தான் வாங்கலாங்க. இப்படி வாங்கும்போது என்னன்னா ஒரு 10 வருடம் 15 வருடம் கழிச்சு நமக்கு உண்மையாகவே தங்கம் வாங்கணும்னா அப்போ வந்து அந்த பணமாக எடுத்து தங்கமாக வந்து நம்ம மாற்றிக்கிறது தான் வசதிங்க. புரியுது சார். ஏன்னா கோல்டு வந்து ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் நிறைய பேர் இந்த SDB தெரிஞ்சிருக்காரு நிறைய பேருக்கு, இந்த பாண்டில் கோல்டு வாங்கலான்னு. அப்படி இருக்கக்கூடிய கட்டாயத்தில் இப்போ ரேட்டு ஒரு பக்கம் 55,000 வந்திருக்கு, 55,000க்கு மேல் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஏறும்போது நம்மளால் வாங்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம்.
இப்போ ஒருத்தவங்க போயிட்டு கடையில் வாங்கணும்னு நினச்சா வாங்கலாமா? அதாவதுங்க, நான் தங்கமாக தான் வாங்குவேன். என் கையில் வந்து நான் தங்கமாக பார்த்தா தான் எனக்கு சந்தோஷம்ன்றவங்க வந்து கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ வாங்கிக்கலாம். ஆமாங்க. ஆனால் வந்து இதை நான் ஒரு முதலீட்டுக்காக உபயோகப்படுத்துகிறேங்க. எனக்கு வந்து இப்போ ஒரு பெண் குழந்தை இருக்குது, இல்லை எனக்கு வருங்காலத்தில் இது வந்து 10 வருஷம் கழிச்சு என்ன மாடல் இருக்கோ அதை நான் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, தங்கம் வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை எல்லாராலையும் வாங்க முடியுமான்றதுல ஒரு கேள்விக்குறியாக இருக்குங்க. ஏன்னா விலை வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி போய் 1 கிராம் 2 கிராம் வாங்குறதுக்கு கூட பெரிய அளவில் பணம் தேவைப்படுதுங்க. அந்த மாதிரி ஆட்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு பீஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து அந்த பெஞ்ச் மார்க்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேங்க, தங்கம் வாங்கணும்னு முடிவு பண்ணும் போதுங்க, நம்ம 6000 ரூபாய்க்கு வாங்குறோமா, 7000 ரூபாய்க்கு வாங்குறோமா, 60 ரூபாய்க்கு வாங்குறோமா, 70 ரூபாய்க்குன்றவில்ல வாங்கணும், அவ்வளோதாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், கோல்டு பீஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த மாதம் ஒரு 500-600 ரூபாய் இருக்கா, உடனே வாங்குங்க. இப்படி நீங்கள் சேர்த்துக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா, உங்கள் தங்கம் ஏறாங்க, நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற அந்த யூனிட்ஸோட வேலையும் ஏறிக்கிட்டே தான் இருக்க போதுங்க. அப்போது ஒரு குழந்தை வச்சுருக்கீங்க, வருங்காலத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு கொடுங்க, தங்கமாக நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் போது என்னென்னா, அதை நீங்கள் வந்து சிறுக முதலீடு பண்ணும்போது என்னென்னா அது பெரிய அளவில் சேர்ந்துருவாங்க. ஒரு நல்ல ஒரு சவரன் 2 சவரன் சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்க, அதை என்ன பண்ணுங்க, நீங்கள் கொண்டு போயிட்டுங்க சாவரின் கோல்டு பாண்டில் போடுங்க. அதை போடும்போது என்ன ஆகும்னா அதில் ஒரு 2% வந்து இன்ட்ரெஸ்ட் வருங்க. அதாவது நம்ம பணத்தை நம்மளே தான் பெருசாக்கணுங்க. இப்போ எந்த வகையிலெல்லாம் பணத்தை லாபப்படுத்த முடியுமோ அந்த வகையெல்லாம் லாபப்படுத்துறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணுங்க. அப்போது நம்ம இந்த கோல்டு பீஸ்ன்றது ஒரு நல்ல கான்செப்ட்டுங்க. கோல்டு மட்டும் தானா இல்லைங்க, சில்வரும் பெரிய முதலீடுங்க. இன்னும் வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து பெரிய அளவில் வந்து வளர்ச்சிக்கு போயிட்டு இருக்கோங்க. நிறைய பேர் கூட முன்னாடியெல்லாம் பேசுவாங்க சில்வர்லாம் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா சில்வர்ன்றது ஒரு பெரிய அளவில் வளருங்க. எனக்கு தெரிஞ்சுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து 1.5 லட்சத்தை வந்து தோறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி தான் போகுங்க. கோல்டு தாண்டி சொல்கிறாங்க. அதாவதுங்க சில்வரோட ரேட் வந்து ஏன்னா அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி மெட்டீரியல்ன்றதை விட இப்போ வந்து இவி வெஹிக்கல்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஃபாஸ்ட்டாக வரப்போகுதுங்க. இவி வெஹிக்கல்ஸோட பேட்டரிகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சில்வர்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அப்போ அதோட யூசேஜ் வந்து அதிகமாக இதோட விலையும் ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ 90,000 கிட்ட வந்துருச்சுங்க. இப்போ தான் 70,000-60,000 ரூபாயில் இருந்ததுங்க, 90,000 வந்துருச்சுங்க. அப்போ சில்வரும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. அப்போ கோல்டு சில்வர் வாங்குறவங்க என்ன பண்ணணும்னா கோல்டு பீஸுங்க, சில்வர் பீஸுங்க வாங்கணுங்க. இல்லை எனக்கு ஆபரணமாக தான் வாங்கணும் அப்படின்றவங்க வாங்கிக்கலாங்க. இந்த இடம் வந்து வாங்குற இடம் தாங்க. கீழ் நோக்கி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சலுங்க. இந்த இடத்தை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்போ இந்த இடத்தை இப்போ வந்து 6,800 1,900 போயின்னு இருக்குங்க. இதை மிஸ் பண்ணால் அது நேராக போய் நிற்கிற இடம் 8,000 இருக்காங்க. நான் சொல்றது வந்து 22 கேரக்டுக்கேங்க. புரியுது. நான் சொல்றது வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பிசிக்கலாக நீங்கள் வாங்குறதுக்கு நான் 24 கூட சொல்லலைங்க. இப்போ அது வந்து ஒரு 7,000 கடந்துருச்சுன்னு வச்சிங்க, அது போய் நேராக நிற்கிற இடம் 8,000 8,500 போய் நின்றவங்க ஒரு கிராமங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அதெல்லாம் பிரேக் அவுட் ஏரியாங்க. பிரேக் அவுட் ஆச்சுன்னா அந்த இடத்துல போய் கொஞ்ச நாள் தேங்குங்க. அந்த ஏரியாவை பிரேக் ஆச்சுன்னா நேராக போய் நிற்கிற இடம் 1 லட்சமாக இருக்கும். அதனால பணம் இருக்கணும், நான் ஃபிசிக்கலாக வாங்கணுன்றவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க. இந்த ஏற்ற இறக்கத்தை வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தால் என்றைக்குமே வந்து வாங்க முடியாதுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல முதலீடு தாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு 500 ரூபாய் ஏறுது, நாளைக்கு ஒரு 550 ஏறுது, சடனாக வந்து 200 ரூபாய் குறைஞ்சி 300 ஆகுது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் மக்களுக்கு வந்து என்ன தோணுன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாமோ, நாளைக்கு இறங்கிடும், இப்போ ஆடி மாதம் இன்னும் இறங்க வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் யோசிப்பாங்க. நிஜமாலே இந்த மாதிரி மாத கணக்குகளில் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா? இல்லை, அப்படியெல்லாம் ஆகாதுங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் கோல்டுக்குங்க. பட் இதுக்கு முன்னாடி ஆன்லைனில் வந்து கோல்டு சில்வர் வராதப்போ ஃபிசிக்கலாக வாங்குறவங்களோட டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் இருந்ததுங்க. இந்த மாதம்லாம் வாங்க மாட்டாங்க, அப்படி இருந்ததுங்க. பட் இப்போ அப்படி கிடையாதுங்க. இப்போ ஆன்லைன்லையும் ட்ரேட் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஃபிசிக்கலாக போய் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆடி மாதம் வந்து யாரும் ட்ரேட் பண்ணாமல் இருக்க போகிறது இல்லை, அது போயிட்டு தான் இருக்க போகுதுங்க. அந்த மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுங்க. அதனால் முதலீடு பண்ணணும் போது இந்த சின்ன அப்படி பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணுறவங்க 5,800 வாங்கியிருக்கலாமே, கரெக்டாக இல்லைங்களா? 3,000 போதே வாங்கியிருக்கலாமே, வாங்க முடியாதுங்க. அப்போ வாங்கணும், கையில் பணம் இருக்குன்னு சொன்னால் நேரடியாக நம்மளோட தேவை என்ன, ஆபரணமாக வேணுமா, இல்லை காயின்ஸாக வாங்க போனோமா, இல்லையா நம்ம வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு போகிறோமா நமக்கு சிறுக அதாவது நம்ம எப்பவுமே நம்ம பேசுகிறது வந்துங்க, நிறைய பணம் வச்சுருக்கிறவங்கன்றது அப்பாற்பட்ட பிரச்சனை, அவங்க எப்படியாவது வாங்கிப்பாங்க, எல்லாம் உண்டுங்க. பட் ஆனால் இந்த சிறுக இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க முக்கியமாக யோசிக்க வேண்டியது என்னென்னா, தங்கம் வாங்கணும், ஆனால் எங்கிட்ட அவ்வளோ பெரிய பணம் இல்லை, எங்கிட்ட இருக்கிற 100 ரூபாயிலையும் நான் தங்கம் வாங்கணும்னா அப்போ அவங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க, சின்னதாக மாதம் ஒரு 70 ரூபாய் 80 ரூபா கொடுத்து கோல்டு வாங்கிட்டு, அதுவும் சேமிப்பு தானேங்க, அதுவும் பணம் தானேங்க. அப்படி சேர்க்கும் போது என்ன ஆகும்னா 1 கிராம் 2 கிராம்னு அவங்களுக்கே
கண்ணுக்கு தெரியாமல் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கவங்க கண்டிப்பாக அவங்க அதோடு சேர்த்து சில்வரையும் வாங்கணுங்க. சில்வர் பீஸும் அவங்க வாங்கும்போது மட்டும்தாங்க அது பரவலாக வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பரவலாக இருக்குங்க. ஸோ இதில் இப்போது ஃபிசிக்கல் கோல்டு ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த ஃபிசிக்கல் கோல்டுலேயே கையில் காசு இருக்கும்போது காயினாக வாங்கி வைப்பாங்க. அந்த காயின்லேயே பொரிச்ச காயின்ஸ் இருக்கும், இல்லைனா பிளெயினான காயின்ஸ் இருக்கும். படம் போடாமல் பிளெயினாக காயின் வாங்கிப்பாங்க, உருக்குவாங்க. இந்த மாதிரி காயினில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம், ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்னு நினச்சி காயினில் வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்கலாங்க. இப்போ நிறைய பேர் காயின் வாங்குறாங்க, பார் வாங்குறாங்க. இப்போ காயின் வாங்குறவங்களுக்கு என்னென்னா அதை கொண்டு போய் மாற்றும் போது என்னென்னா அவங்களுக்கு பெருசாக ஒரு டேமேஜ் இருக்காதுங்க. ஒரு ஆபரணமாக எடுக்கும்போது என்ன ஆகும்னா அவங்க உருக்கிடுவாங்க, உருக்கி அதில் இருக்கிற காப்பர்லாம் பிரிச்சிருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதோட வேஸ்டேஜ் வந்து நிறையா இருக்குங்க. காயினில் வந்து அந்த ஒரு இஷ்யூ வந்து இருக்காதுங்க. அதனால தான் காயின் வாங்குறாங்க. அதே மாதிரி கோல்டு ஆபரணமாக வாங்கும்போது எந்த கடையில் வாங்குறோம்ன்றதும் முக்கியங்க. இது பார்த்தீங்கன்னா 18 கேரட் இருக்குங்க, 22 கேரட் இருக்குங்க. இன்றைக்கும் எவ்வளோ எனக்கு தெரிஞ்சுங்க பெரிய பெரிய ஊர்லலாம் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்ன ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா 18 கேரட்டே 22 கேரட்னு விற்கிற நகை கடைகள்லாம் கூட இன்னைக்கு கூட இருந்திருக்கு. அவங்களுக்கு வந்து அது கோல்டுன்னு தான் தெரியுமே, உள்ள எவ்வளோ இருக்குது, காப்பர் எவ்வளோ இருக்குது, கோல்டு எவ்வளோ இருக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்குங்க. அப்போ எந்த இடத்துல நம்ம நகை வாங்குறோம், இன்னைக்கு பெரிய பெரிய நகை கடையிலேயே நம்ம பார்த்துருக்கோங்க, அதில் வந்து கலப்படமெல்லாம் இருக்குன்ட்டு பெரிய பெரிய இஷ்யூஸ் எல்லாம் வருது. அப்போ கோல்டு வாங்கும் போதுங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கடையில் வாங்கணுங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இந்த 916 இந்த மாதிரி எல்லாம் நிறைய இதெல்லாம் கொடுக்கும்போது பார்த்து நம்ம வந்து வாங்கணுங்க. நமக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கோல்டு வாங்குறேன்னு சொல்லிட்டுங்க கோல்டு வந்து ரொம்ப கம்மியாகும், நிறையா கல் வச்சதை வாங்கிட்டு என்ன யூஸ் இருக்குங்க? ஏன்னா கல்லுக்கும் உங்களுக்கு வந்துங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து தங்கத்துக்கு உண்டான விலை தான். அப்போ இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்க போகிறோன்னு முடிவு பண்ணுறவங்க இந்த கல் வச்சதெல்லாம் வாங்கக்கூடாதுங்க. அது ஒரு சாலிடான கோல்டாக வாங்கி வந்து வச்சாதான் அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து பெனிஃபிட்டுங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆபரணம் வாங்கி கல் வச்சதுங்க உங்களுக்கு பிடிச்ச டிசைன்லாம் வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு உங்கள் பொண்ணுக்கோ இல்லை வேறு யாருக்கோ கொடுக்கும்போது அவங்க மாற்றும் போது கண்டிப்பாக 30-40% சாலிடாக ஃபேன்சிக்கு வாங்கி வைக்கலாம். பணம் நிறைய இருக்குது, எனக்கு ஃபேன்சிக்கு ஓகேனா அது வச்சுக்கலாம். அதாவதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக நகையை ஃபேன்சியாக வாங்காது. கண்டிப்பாக. அதாவதுங்க தங்கம்ன்றது என்னன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை வச்சா போதுங்க. இன்னும் சொல்ல போனால் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தங்கத்தையே விரும்ப மாட்டேன்றாங்க. அந்த சூழல் தான் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்குங்க. ஒரு காலத்தில் தங்கத்துக்கு வந்து ஒரு பெரிய மோகம் இருந்ததுங்க. இப்போ இருக்கிற காலேஜ் பசங்க இந்த பெண்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் வந்துருச்சு, அதை தான் விரும்புகிறாங்க. ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி தான் விரும்புகிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கி திணிச்சு வச்சு லாக்கரில் வச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதுக்கு பதில் நீங்கள் இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை கையில் கொடுக்கும்போது அது நகையானா வாங்கிக்கிட்டோம் அன்றைக்கி இருக்கிற மாடலுக்கு, இல்லை பணமாக எடுத்து அவங்க ஒரு வியாபாரம் பண்ணலாம், வேறு எதுக்காக உபயோகப்படுத்தலாம் இல்லையா? அதனால் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக முடிவு எடுக்கணும். உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் ஆபரணங்களை நீங்கள் வாங்கிக்கிங்க. முதலீட்டுக்கு உண்டானதாக தங்கமாக நீங்கள் சேர்க்கறத விட இந்த மாதிரி டிஜிட்டல் ஃபார்மேட்டில் சேர்க்கும்போது இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த செய்கூலி சேதாரமெல்லாம் உங்களுக்கு வந்து அவசியம் இல்லாமல் போயிடுங்க. ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஓவரால் தங்கம் ஒரு பக்கம் இது வரைக்கும் பார்க்காத உச்சத்தை அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த தருவாயில் பொதுமக்களுக்கு ஒரு இன்வெஸ்டராக ஒரு எக்ஸ்பெக்டைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி நீங்கள். ஸோ நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க? கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி வந்து பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லுவீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து உடனடியாக பெரிய லாபத்தை கொடுத்துருமான்னா லாபத்தை கொடுக்காதுங்க. அது கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ணாதுங்க. பட் ஆனால் என்னென்னா தங்கம்ன்றது மேல் நோக்கி போகும்ன்ற ஒரு மைண்ட் செட் வந்து எப்பவுமே இருக்குங்க. பழைய காலத்தில் என்ன சொல்லுவாங்க, பொண்ணில் போடு இல்லை மண்ணில் போடுன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த ஒரு கான்செப்டுக்குள்ளே எல்லாருமே அதை விரும்பி வாங்குறாங்க. இன்றைக்கி இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தங்கம்ன்றது ஒரு பெரிய முதலீடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. இன்னும் இப்போ என்னென்னா முன்னாடியும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு என்னென்னா நிறைய படித்தவங்க வந்துட்டாங்க. எல்லா குடும்பத்துலையும் நீங்கள் படித்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிஜிட்டல் ஃபார்மேட்லாம் ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிருச்சிங்க. அவங்க என்ன பண்ணணும்னா பேரண்ட்ஸுக்கு சொல்லணுங்க, ஓகே நீங்கள் எனக்காக இதை வாங்கி வைக்காதீங்க, நீங்கள் ஒரு டிமேட் ஓப்பன் பண்ணுங்கள், நீங்கள் வந்து இடிஎஃப்பில் வாங்கிடுங்க, கோல்டு இடிஎஃப் வாங்கிக்கலாம், சில்வர் இடிஎஃப் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பீஸில் எல்லாம் போகும்போது என்ன ஆகும்னாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அட்வைஸ் பண்ணணும். நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வாங்கி வைக்கிறதுனால லாக்கர் செலவு, பாதுகாப்பு, நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கிங்க, எனக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து வைங்கன்னு அவங்க அட்வைஸ் பண்ணும்போது அதை புரிய வைக்கும்போது இன்னும் கூட அவங்களோட முதலீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ், உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for engineering, agri, arts and science courses. Apply online.